ரோலா பேசுங்க, இப்ப பேசுங்க. ஓகே. ஆ, ஏமா இதான் அன்புமொழியா? தமிழ் பெரிதா கிறிஸ்தவம் பெரிதா என்று பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் சட்டமன்றத்தில். இல்ல, கம் அகைன். தமிழ் பெரிதா கிறிஸ்தவம் பெரிதா அது எப்படி ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியும்? பண்ணிருக்கானுங்களே, பண்ணிருக்காங்க. பண்ணிருக்காங்களே, மரியாதையா பேசுங்க. இல்ல பண்ணிருக்காங்களே. அன்புமொழி சாரி, மரியாதையான மொழி. தமிழ் எனக்கு கொஞ்சம் சிலிப்பாயிருச்சு, தவறாயிடுச்சு. என்னன்னா நம்ம எல்லாம் எதெல்லாம் எதிர்பார்க்கலையோ அதெல்லாம் சட்டமன்றத்தில் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால், விருப்பம் இருந்தால் QR கோட் மூலம் ஆதரிக்கலாம். உங்கள் அன்புக்கு நன்றி. அதாவது நம்ம வந்து முதல் முறையான்னு நிறைய கேள்விப்பட்டோம். முதல் முறை கட்சி ஆரம்பிச்ச, முதல் முறை தேர்தலில் போட்டியிட்டு தாவேக்கா, முதல் முறை சட்டமன்றத்துக்கு உள்ளே வந்து தாவேக்கா, முதல் முறை ஆட்சி முதலமைச்சர், முதல் முறை ஆட்சி அமைச்ச தாவேக்கா, முதல் அமைச்சரவை தாவேக்கா, முதல் பட்ஜெட் தாவேக்கா. அதே மாதிரி முதல் முறையாக ஒரு மொழியையும் மதத்தையும் ஆமா சேர்த்திருக்கல. கண்ணியம் இல்லாத பேச்சு பேசியிருக்கிறாரு. அன்பு மொழி அப்படின்னா அரவணைக்கு மொழியா? இது அன்பு மொழி, அப்புறம் அமைதி மொழி, இரக்கமுள்ள மொழியா? இதெல்லாம் எனக்கு வந்து தமிழை விட கிறிஸ்தவம் தான் அதிகமா எனக்கு சொல்லி கொடுக்குது அப்படின்னு ஒரு புது ரூட்டை. அப்புறம் நீங்க என்ன டேஷ் புடுங்கிறதுக்கு தமிழ்நாட்டுல அமைச்சரா வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னு ஒரு தமிழர்களா நம்ம கேட்க மாட்டோமா? ஆமா, என்னன்னா உங்களுக்கு தமிழ் எதுவுமே சொல்லி கொடுக்கலன்னா பொம்பளை அப்படின்னு மட்டும் சொல்லி கொடுத்துச்சா உங்களுக்கு? பொம்பளைன்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுறது? அது வந்து அவுட் ஆஃப் த டாபிக். அது எப்படி அவுட் ஆஃப் த டாபிக்? அது வெளிய அப்படிலாம் தமிழ் பேச முடியுமா? இங்க வந்து ஒழுங்கா பட்ஜெட்டை வாசிங்கடானா அது வாசிக்க தெரியாதா? அங்க வந்து எங்களுக்கு இறக்கும். இப்போ இதெல்லாம் கேட்டுட்டாருன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் மறுபடியும் என்ன சில்வர் அரைஞ்சு கொல்லுங்கடா அப்படின்னு நிப்பாரு. இல்ல தமிழும் கட்ட மொழி யாரு சொல்லி கொடுத்தா அது தெரியல. அது எங்க இருந்து கத்துக்கிட்டாருன்னு தெரியல. ரொம்ப ஆட்டிடியூடா சொல்றாப்ல, எனக்கு இதான் வரும், நான் இப்படிதான் அப்படிதான் இருப்பேன். ஏமா மூடிக்கிட்டு கேளுங்கடா. அவர் பொண்டாட்டி பேசுற மாதிரியே பேசுறாப்புல. ஐயா, இது உங்க பொண்டாட்டி பேசுறது இல்லைங்க, நீ தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பேசுறீங்க, அதனால கண்ணியமா பேசணும். தமிழை ஒழுங்கா ஒரு உறுப்பினர் இருந்துச்சு, தமிழை ஒழுங்கா பேசுங்க, நீங்க வந்து எல்லா மக்களுக்கும் போய் புரியணும், அதனால வந்து ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க கத்துக்கூட பேசுங்க. இங்கிலீஷ்ல ஃப்ளூயன்ஸியா பேசுறீங்க, தமிழ்ல பேசும்போது இன்னும் கொஞ்சம் பேசுங்க, எங்களுக்கு எல்லாம் புரியல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்லணும்? எந்திரிச்சு சரிங்க அப்படிங்களா, சரிங்க நான் மாத்திக்க முயற்சி பண்றேன், ஏற்கனவே சொன்னீங்க, ஏற்கனவே பல தடவை என்ன சோசியல் மீடியா விட்டு போட்டோ எடுத்தாங்க, அதுக்காக இப்போ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறேன், இதுவும் பத்தலையா, இன்னும் கொஞ்சம் நான் ட்ரைனிங் ஆகி வரேங்க அப்படிதானே சொல்லணும். எந்திரிச்சு என்ன சொல்றாப்புல, ஆமா நான் அப்படிதான், நான் அவளை வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற போது அப்படிங்கிற டோன்ல, ஆமாங்க எனக்கு வராதுங்க, எனக்கு வராதுங்க, எனக்கு ஒரு ஸ்டைல் இருக்குங்க, எனக்கும் அப்படின்னு சொல்லி திமிர்த்தனமா பேசிருக்காப்புல. இந்த திமிர்த்தனம் எங்க இருந்து வருது அப்படின்னா, நம்ம வந்து இத ஆரம்பத்திலே கண்டிக்கமா விட்டாச்சு. ஏன் அப்படின்னா, ஏன்னா உருட்டுக்கட்ட வீடியோ எல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறமும் கூட மக்கள் எல்லாம் உருட்டுக்கட்ட அதை விடப்பா, அது எப்படி விட முடியும்? இப்படி விடுன்னு சொல்லிதான் எல்லாமே விட்டுட்டு இன்னைக்கு சட்டமன்றத்தையே வந்து கேலி கூத்தாக்கி வச்சிருக்காங்க. ஆமா ஆமா, அவரு உட்கார்ந்தாருல சும்மா பண்ணிக்கிட்டுன்னு, நான் கூட மைக்கு கழட்டுற போறாப்லன்னு நினைச்சேன். அந்த டோனுக்கு வந்துட்டாப்ல. இந்த லைவ் கேமராலாம் இல்லைன்னா அவர் பழையபடி அந்த ஊட்டுக்கட்டை எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். சட்டமன்றத்துக்குள்ள அப்படின்னு கிளம்பிருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன இப்ப இந்த பட்ஜெட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே, பட்ஜெட் உள்ள தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி 2 சம்பவம் நடந்தது. என்ன அப்படின்னா, வேளாண் துறை அமைச்சர் வந்து பட்ஜெட் எடுத்துக்கிட்டு திருப்பதிக்கு போறாப்புல, திருப்பதியில கொண்டு அங்க காலேஜில் வச்சுட்டு வந்து வாசிக்க போறாப்புல அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இதே மரியவில்சன் அவர்கள் ஜபமாலையை எடுத்துக்கிட்டு அதோட உள்ள வந்தாரு, அதை வச்சுதான் வாசிச்சாரு அப்படின்னு. இப்ப என்ன விமர்சனம் நம்ம பண்றோம்னா, முதல்ல அரசியல்ல மதமோ சாதியோ கலக்கக்கூடாதுங்கிறத நம்மளோட நிலைப்பாடு. அதான் சட்டம் சொல்லுது. இவங்க வந்து அதை மட்டும் இல்லாமல் ஒரு பட்ஜெட் அரசுக்குள்ள எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம எல்லாரும் சொல்றது. ஒரு அரசு பட்ஜெட் வாசிக்கும் பொழுது சட்டமன்றத்துக்குள்ள வந்து மதத்தை பத்தி பேசுறது, சரி இன்னைக்கு மதத்தை பத்தி பேசுறாப்புல, நாளைக்கு ஒரு சாதியை பத்தி பேசணும், என்ன பண்ணுவாப்புல, ஏன் சாதி தான் சொல்லி கொடுத்தது, ஏன் சாதி தான் பெருசு, ஏன் சாதி தான் அது, உன் சாதி என்னன்னு கேட்டா
வெகு தூரம் இல்லை. இல்ல எதுக்காக நம்ம இவ்வளவு நாள் அரசியல் பண்ணிட்டு இருந்தோமோ அதனோட நோக்கமே இல்லாம திரும்ப பழைய இடத்துலயே வந்து நிக்கிறது இருக்குல்ல, இது பிஜேபியோட கேவலமா இல்லையா இது? இல்லையா? பிஜேபிக்காரன் வந்து இந்துத்துவா ஆர்எஸ்எஸ் சொல்லிட்டு அவன் பண்றதை விட இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? தமிழ்நாட்டில் கடவுள்னு இங்க இருந்து ஆந்திராவில் போய் திருப்பதி காலில் வச்சுட்டு எடுத்துட்டு வர்றாப்புல பட்ஜெட்டை. நம்ம இப்போ அவருக்கு என்ன புரியுதுன்னா, இங்க உள்ள கடவுள் மேல அவருக்கு நம்பிக்கை இல்லை, நேரா ஆந்திராவுக்கு எடுத்துட்டு போறாப்புல. இப்ப ஆந்திராவுக்கு ஒரு பிரச்சனைனா என்ன வேணா செய்வார் அவரு அந்த அமைச்சர். இப்ப ஆந்திராட்ட இருந்து எப்படி தண்ணி வாங்கி கொடுப்பாரு அவரு? நமக்கு கர்நாடகத்துல இருந்து தான் வரணும். சரி, கர்நாடகா ஆந்திராவில இருந்து தொழிற்சாலையில போய் இங்க இருந்து எல்லா தொழிற்சாலையும் ஆந்திராவுக்கு தான் போகுது. ஒற்றுமையோட வெளிப்பாடு தான் இங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலை ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்கு. அப்ப ஆந்திராவுக்கும் உங்களுக்கும் இல்ல திருப்பதிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏதாவது பிரச்சனை வரும்போது அந்த அமைச்சர் என்ன பண்ணுவாரு? ஒண்ணும் பண்ண மாட்டாரு. திருப்பதிக்கு தான் சாதகமா இருப்பாப்புல. சமாதானபுரா இல்ல அப்ப இவங்க நோக்கம்லாம் என்ன? இவங்க யாருக்காக செயல்படுறாங்க? அப்ப இங்க உள்ள கடவுளையும் மதிக்கலன்னா அப்ப என்ன அவங்க வந்து அரசியல் பண்றாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. அடுத்தது இவரு மரிய வில்சன் ஜெபமாலை தூக்கிட்டு வராப்புல. ஓகேவா? ஜெபமாலை தூக்கிட்டு வந்ததுக்கு திருமாவளவன் வரைக்கும் சப்போர்ட். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதுல என்ன இருக்கு அப்படின்னு இந்த இது வேற வாசிக்கால இருந்து வர எழுத்துக்கள் ரைட்டப்புகள்லாம் வருது. என்ன அப்ப அதுவும் இதுவும் ஒன்னா? இந்துத்துவமும் கிறிஸ்தவமும் ஒன்னா? இந்துத்துவம் வந்து வர்ண பேதத்தை போதிக்குது. மொத்தத்துல சங்கித்தனத்தையே நம்ம எல்லாருமே எதிர்க்கிறோம். அது எந்த உருவத்துல இருந்தாலும் சரி, அது காவியில இருந்தாலும் சரி, பச்சையில இருந்தாலும் சரி, வெள்ளையில இருந்தாலும் சரி, நமக்கு சங்கித்தனம் ஆகாது. உங்களுடைய தெய்வ நம்பிக்கைகளை நீங்க உங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க, உங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. அதுக்கோசரம் இங்க யாரும் சண்டை போடுறது கிடையாது. பட் இப்போ பப்ளிக்னு வரும்போது, மக்கள்னு வரும்போது நீங்க வந்து அதுக்கு என்ன தேவையான விஷயத்த தான் பேசணுமே தவிர அங்க வந்து எனக்கு இது என்னுடைய இது சொல்லி கொடுத்துச்சு. ஆனா இந்த அளவுக்கு வந்து சட்டசபை வித்தியாசமா நடந்துச்சு. மொத்தமாவே என்ன இப்போ நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா, இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால், விருப்பம் இருந்தால் QR கோட் மூலம் ஆதரிக்கலாம். உங்கள் அன்புக்கு நன்றி. தாவேக்காங்கிற கட்சி ஆகிறதுக்கு முன்னாடி அல்லது தேர்தலுக்கு நிக்கிறதுக்கு முன்னாடி, பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி சிறுபிள்ளைத்தனமாக வாயில வந்து பேசுறது, திருமண கூட்டத்தில் பேசுற மாதிரியே மைக்கில் பேசுறது, பத்திரிகையாளர்கிட்ட பேசுறது, எந்த ஒரு பண்பான நடவடிக்கையும் கிடையாது, மெச்சூரிட்டியா கிடையாது. அப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி, சட்டசபைக்கு வரும்பொழுது, சட்டமன்றத்துக்கு வரும்போது கொஞ்சம் பண்பட்டு கொஞ்சம் மெச்சூர்ட் ஆவாங்க. இங்க எதுக்குமே பதில் சொல்றது இல்லை. இங்க கீழே கேள்வி கேட்டா தலைவரும் பதில் சொல்றது இல்லை, தொண்டர்களும் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாம அறிக்கை விடுறது, சமாளிக்கிறது, திமுகவை கை காட்டுறது, இதே வேலையா இருந்தாங்க. சட்டமன்றத்துக்குள்ள அப்படி சொல்ல முடியாது. ஒரு கேள்வி வச்சா பதில் சொல்லி ஆகணும், அது அடிப்படை. ஆனா சட்டமன்றத்துக்குள்ள வந்து காண்டேத்துற மாதிரி பதில் சொல்லி மறுபடியும் அதே ஃபார்மேட்டை ஃபாலோ பண்றாங்க. பதில் சொல்றது கிடையாது, திருப்பி விடுறது, எதிரி கேள்வி கேட்கறது. இல்ல பதில்லாம் சொல்றாங்க. ஆனா என்ன ரொம்ப ஏடாவிடமா பேசுறாங்க. இந்த ரமேஷ் இருக்காப்ல, இல்ல ரமேஷ் தானே? ஆமா, சாமி அமைச்சர் உங்கள மாதிரில எங்களுக்குலாம் வந்து கொள்ளடிக்க தெரியாது. என்ன பெரிய புடுங்குற மாதிரி எப்ப பார்த்தாலும் கொள்ளடிக்கிறீங்க, அப்ப ப்ரூஃப் பண்ணுங்கடான்னு தான் நம்ம கேட்போம். நீ தேவையில்லாத வார்த்தை சட்டமன்றத்துல உட்காந்து பேசினா, சட்டசபையில உட்காந்து பேசினா, கொள்ளடிச்சாங்க அவங்கள மாதிரிலாம் எங்களுக்குலாம் இது இல்லை அப்படின்னா, அப்ப நீங்க புடுங்குறதுக்கா பழனி கோயில 100 கோடி ரூபாய் சொத்தை நீ 2 கோடி ரூபாய்க்கு ஆட்டை போட்ட? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பிரச்சனை நடந்திருக்குது. அப்புறம் எவன் போட்டான்னு சொல்லணும்ல, நடந்துகிட்டு இருக்குல்ல, எவன் போட்டான்னு சொல்லணும்ல. அப்ப நீ அதற்கு வாய் திறக்காம இருந்தா அப்ப அதுல கூட்டு கலாணித்தனம் தானே வரும். கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல பிரச்சனை நடந்திருக்கு, திண்டுக்கல்ல ஒரு கோயில்ல பிரச்சனை நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க வாயை திறக்காம உட்காந்துக்கிட்டு நாங்க வந்து அவரை மாதிரி எங்களால கொள்ளடிக்க தெரியாது, இவரை மாதிரி எங்களால கொள்ளடிக்க தெரியாது, இல்லாத ஸ்டாலின் அமைச்சரவையிலே ஸ்டாலின் அவர்கள் இல்ல, அவங்கள பத்தி நீங்க இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்க. என்னத்துக்கு நீங்க அவங்கள பத்தி பேசுறீங்கன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. அவரு முன்னாள் முதல்வர். சரி, நீங்க சொன்ன மாதிரி அவரை வந்து கொத்து புரோட்டா போட்டுட்டாங்கன்னே வைப்போம். அது இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும் எவனுக்கு கொத்து புரோட்டா விழப்போகுது அப்படின்னு. கொத்து புரோட்டா போட்டாங்க. அப்ப இல்லாத அமைச்சர் எம்எல்ஏ பத்தி நீங்க எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? சட்டசபையில நீங்க பேச வேண்டிய அவசியம் என்ன வந்து போச்சு? அல்ல ஒருத்தர் எழுந்திரிச்சு சொல்றாப்ல, ஒருத்தர் சாரி மன்னிக்கணும், சொல்றாப்ல அது மக்கள் மனசுல இல்ல, அதனாலதான் இங்க மன்றத்துல இல்ல அப்படின்னு. அவர் மக்கள் மனசுல இருக்காரா இல்லையான்றதா அதெல்லாம் எல்லா டேஷும் நாங்க பாத்துக்கிறோம். உங்களுக்கு என்ன வேலை டேஷ் கொடுத்துருக்கோம் அந்த வேலை டேஷ் உட்கார்ந்து பாருங்க. எதை பேசணுமோ அதை விட்டு இன்னமும் கன்னிங்காவே தெரியுது, வன்மத்தோட தெரியுறாங்க. ஆட்சிக்கு வந்துட்டீங்க, ஆட்சி அமைச்சிட்டீங்க, வேலையை பார்க்காம அவன் என்ன பண்றான், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் யாரை பாக்குறான், அவன் மனசு எப்படி இருக்கு, சிரிக்கிறானா அழுகுறானா,
சந்தோஷமா இருக்கானா துக்கமா இருக்கானா? இல்ல கும்மிடிப்பூண்டியில வந்து வீட்டெல்லாம் காலி பண்ணாங்கல்ல, அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வீட்டை காலி பண்ணாங்கல்ல. வேலூர்ல கூட ஒரு முஸ்லீம் ஃபேமிலி ஆம்பூர்ல ஆமா 5500 பேரா? அப்படியா? 5500 பேர் வீட்டை காலி பண்ண வச்சிருக்காங்க. சூப்பர். அப்துல் கலாம் விஜய் வடிவில் அப்துல் கலாமை பார்க்கிறேன். தேனி போடி இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் மக்களை காலி பண்ண சொல்லிருக்காங்க. அங்கேயும் எங்க போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் செய்தியிலே வரவிடாம எவ்வளவு கமுக்கமா நீங்க மூடி உட்காந்துக்கிட்டு, அப்ப இது பாஜகவும் தாவேக்காவும் ஒண்ணுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நீ சட்டசபையில வந்துட்டு மக்கள் பிரச்சனையை பத்தி பேசாம இல்லாத ஒரு மனிதரை பத்தி பேச வேண்டிய அவசியமான உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஏன்னா அவங்களுக்கு அரசியல் தெரியாது. அரசியல் பேசுன அந்தாலே வந்துட்டு திமுக இருந்தால் தானே, அதனாலதான் உங்களை எல்லாம் செவிட்டோடி பிடிச்சி வெளியே தள்ளினார்னு நினைக்க, சீட்டு கொடுக்காம போய் சேருங்க, தற்கொலை பக்கமே போய் சேருங்க அப்படின்னு. இவ்வளவு நாள் உட்காந்து வாங்கி தின்னுபிட்டு நீ திமுக தானே நீ இருந்த. பாதி பேர் தாவேக்கால இருக்கக்கூடிய மிக முக்கியமான முகம் தெரிஞ்சவங்க, ஒரு முகம் தெரியுதுன்னா அதிமுக திமுக இருந்தாங்க. ஒரு சர்வர் மாதிரி எல்லா கட்சியில இருந்து ஆள் எடுத்துக்கிட்டாங்க. அதாவது செங்கோட்டையன் போனாராம், ஆனா ஊழல் குற்றவாளி, ஊழல் கைதி, ஊழல் என்ன சொல்றது கன்விக்டடா, அவங்க போட்டோ எடுக்க மாட்டாங்களாம். இங்க இருந்து கம்யூனிஸ்ட்ல இருந்து சி மகேந்திரன் போவாராம், அந்த சேப்பு துண்டை கழட்ட மாட்டாராம். ஏன்னா இப்படி வந்து எல்லாரும் பிரான்ச் ஆபீஸ்ல இருந்து போவாங்களா, ஆனா யாரும் அவங்க அடையாளங்களை இழக்க மாட்டாங்க. செங்கோட்டையன் சொல்லிருக்காரு. செங்கோட்டையன் நேத்திக்கு ஒரு கேள்வி கேட்கிறாரு எடப்பாடி ஐயாவை பத்தி. அவங்க ஆட்சியில நீங்க எவ்வளவு ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னு. அதுக்கு எடப்பாடி ஐயா அழகா இருந்துச்சுன்னு சொன்னாரு. அவர் மறந்துட்டாரு. வேளாண்துறை அமைச்சரே செங்கோட்டையன் தான். அப்ப நீங்க எப்படி நீங்க வந்து உங்களால அப்படி கேள்வி கேட்க முடியுது? இன்னைக்குதான் நீங்க தாவேக்காக்கு தாவி போயிருக்கீங்க. அப்போ நீங்க என்ன பதவியில இருந்தீங்க, அதுக்கு யார் பதில் சொல்லணும், அதுக்கு யார் பொறுப்பெடுத்துக்கணும்ன்றது கூட தெரியாத அளவுக்கு ஒரு கேள்வி கேட்குறீங்களே. உங்களெல்லாம் ஆச்சரிய குறின்னு சொல்லாம வேற என்ன குறி சொல்றதுன்னு தெரியல. ஒன்றும் என்னன்னா உடனே கோச்சிக்கிறாப்புல நம்ம மரியா வில்சன். அப்படி சொல்றீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு மைக்கெல்லாம் தட்டி விடுறது, ரொம்ப ஒரு சீன் போடுறது, திமிர்த்தனம் காட்டுறது. என்ன இப்போ போன ஆட்சியிலையா இதே மாதிரி பிடிஆர் மேல இதே மாதிரியான ஒரு விமர்சனம் வந்துச்சு. அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்தவர் இங்க வந்து இங்க உள்ள மக்களுக்காக வேலை செய்ய மாட்டாரு, தமிழ்ல பேச மாட்டேங்கிறாரு, ரொம்ப இதா இருக்காப்புல, சீன் போடுறாப்புல அப்படின்னு அவர் மேல விமர்சனம் வந்துச்சு. என்னைக்காவது அந்த மாதிரி மைக்கை தட்டி விட்டுருக்காரா, ஏதாவது குறை சொன்னாரா? கடுமையான விமர்சனம் வந்துச்சு அவர் மேல. அப்ப எல்லாத்தையும் மாத்திக்கிட்டாரு, தமிழ்ல பேச ட்ரை பண்ணாரு. இப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ணி ஓரளவுக்கு போய் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி தானே மாத்திக்கணும். இன்னும் சொல்ல போனா அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் 25 வருஷம் அமெரிக்காலே இருந்து செட்டில் ஆனவர். உங்களுக்கு என்ன, நீங்க இங்க தானே இருக்கிறீங்க, பாண்டிச்சேரி, இங்க மெட்ராஸ் தானே, பெரிய தமிழே கத்துக்கப்பா, கத்துக்க. என்னன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்துல தமிழ்ல பேசணும் உங்களுக்கு வலிக்குதுன்னு கேக்குறேன். என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதுல அப்படி பேச முடியலன்னா போகணும். கடைகோடி நீங்க பேசுற ஒரு விஷயம் கடைகோடியில் இருக்கிறவனுக்கும் புரியணும்னா நீங்க தாய்மொழியில தானே பேசி ஆகணும். அதுவே உங்களுக்கு வலிக்குது, அதை வந்து உங்களுக்கு சுட்டி காட்டினா அதுவே உங்களுக்கு எரியுதுன்னா யூஆர் அன்ஃபிட். நீங்க வந்து இந்த விஷயத்துல ரொம்ப அன்ஃபிட். இதெல்லாம் தான் சொன்னது தேர்தல். அதாவது தாவேக்கங்கிற கட்சி என்னன்னா அது எக்ஸ்போஸ் ஆனிச்சுன்னா அது வந்து நிற்காது மக்கள்கிட்ட. அவங்க ஆட்டிடியூட் என்ன, அவங்களோட மக்களோட அவங்க எப்படி நடத்துறாங்க, மக்கள் எப்படி அணுகுறாங்க, மக்கள் எப்படி நினைச்சிருக்காங்கன்னு இருக்குல்ல, இதுதான் அவங்க மக்கள் நினைக்கிற விதம். இவர் பாட்டு இங்கிலீஷ்ல பீட்டர் விடுவாராம், இங்க எல்லாம் உட்காந்துருக்கணுமா. தமிழ்நாடு சட்டமன்றம் அதுக்கு இல்லை. தமிழ்நாடு தமிழ் மொழி அதுக்கான உரிமையை தான் பேசிட்டு இருக்கிறோம். உள்ள கொண்டு போய் நான் கிறிஸ்டியனே வந்து நான் என்னது அமைதி மொழிய இந்த கிறிஸ்டியானிட்டி சொல்லிக் கொடுக்கறத விட தமிழ் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல. இதெல்லாம் பேச்சா? இதெல்லாம் பேச்சா? இதெல்லாம் வந்து சரி கிடையாது. அதே மாதிரி சேகர் பாபு இருந்தார். இதுக்கு வந்து சட்டமன்றத்துல எத்தனை பேர் கண்டனம் தெரிவிச்சாங்க? தமிழ் மொழியை இலக்காரமா பேசிருக்கீங்க, அதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்கணும். அது பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு, நிறைய பேர் எடுத்து பேசினாங்க, அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால், விருப்பம் இருந்தால் QR கோட் மூலம் ஆதரிக்கலாம். உங்கள் அன்புக்கு நன்றி. அது கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் இப்ப இனிமேதான் வரும், இனிமேதான் வழுக்கும் அது. ஏன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையை மாத்தி விடுறாப்புல. இப்படியே பேச போனா நாளைக்கு என் சாதி பெருசும்பா, ஒவ்வொருத்தனும் அவன் சாதியை எடுத்து பேசிட்டு இருப்பான். இதெல்லாம் என்ன நினைக்கிறாப்புல? இதுதான் லிட்டரலி இரு பிரிவினருக்கிடையே வன்முறை தூண்டுறது. இதுமே கேஸ் போடுறதுக்கு சட்டமன்றத்துக்குள்ள நீ பேசுறீங்க. சட்டமன்றம் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள நின்று நீங்க தமிழ் மொழியை நீங்க இந்த மாதிரி பேசுனீங்கன்னா, கம்பேர் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா நீங்க எல்லாம் வந்து தமிழ்நாடு சட்டமன்றங்கிறது நீங்க கிடையாது, தாவேக்கா திமுக கிடையாது. அது தமிழ்நாடு சட்டமன்றம்ங்கிறது மக்களுக்கான ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய கேரக்டர் செக்ஷன். இது நீங்க என்னவா இருக்கிறீங்களோ அதான் தமிழ்நாடோட முகம். நீங்க 234 பேர் என்ன மாதிரி பேசிக்கிறீங்க, என்னவா கலந்துரையாடுறீங்க, என்ன வாத பிரதிவாதங்கள் பண்றீங்க, இதுதான் தமிழ்நாடு. இதுதான் ப்ரொஜெக்ட் ஆகும்.
வெளியிலையோ அது தமிழ்நாட்டு மக்களுக்கோ இதான் தெரியும். போய் கொலையாடி சண்டையோட கேவலமா பேசிக்கிறீங்க. தெருமுனை கூட்டத்தில் பேச வேண்டிய டாபிக்லாம் கொண்டு வச்சு சட்டமன்றத்தில் பேசிட்டு இருக்கீங்க. உங்க அப்பா யாரு, உங்க மாமனார் யாரு, நீ அதை பேசலையா, இதை பேசலையா, அதை கொடுத்தியா, இதை வாங்கினியா, ப்ரொடக்டிவா ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல தெரியா? சட்டமன்றம் வந்து ரொம்ப வந்து டிசப்பாயிண்டட். அது யார் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு உண்டான பதில் சொல்லணும். ஒரு கேள்விக்கு 4 அமைச்சர் வந்து துண்டு துண்டா பதில் சொல்றது, அதுவும் புள்ளி விவரத்துக்கு பதில் சொல்றது இல்ல. ஏதாவது அது இட்லி தின்னியானா இல்ல நான் தோசை தான் தின்னாங்க வேண்டியது. சம்பந்தம் இல்லாத என்னது உப்பு சப்பு இல்லாத கேள்விகளுக்கு ஏஜ் உட்காந்து ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது ப்ரொடக்டிவே இல்லை சட்டமன்றத்தில். வேஸ்ட் ஆஃப் டைம். அதுவும் வந்து 4 அமைச்சர் தான், அவங்கள தவிர யாரும் பேசுறது இல்லை. மற்ற சின்ன சின்ன அமைச்சர்லாம் 4 பேர் இந்த ரஜினி முருகனில் உட்காந்துருப்பாங்களே மூக்கன் மாதிரி 3 பேர், அவங்க மாதிரி உட்கார வச்சுறாங்க. எதுக்கு எடுத்தாலும் அந்த 4 பேர் தான் எந்திரிச்சு பதில் சொல்லணும். வந்து வருவாய்த்துறை அமைச்சரை கேட்டாலும் பள்ளிக்கல்வித்துறை தான் எந்திரிக்கிறாப்புல, என்ன சிறுபான்மைத்துறை அமைச்சரை கேட்டாலும் பொதுப்பணித்துறை பதில் சொல்றாப்புல. அந்தந்த துறைக்குன்னு அமைச்சர் போட்டிருக்காங்கல்ல, அவங்க தான் எந்திரிச்சு பதில் சொல்லணும். இது என்ன கன்றாவி கோலமா இருக்குது. எதுக்குமே பதில் சொல்ல முதலமைச்சர் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாரா. இவங்க 4 பேரை தாண்டி தான் அவங்களுக்கு போகணுமா. இதுக்கு பேர் தான் பொம்மை முதலமைச்சர் தானே. முதலமைச்சர் பேசவே மாட்டாராம், அதுக்கு பதிலாக அவங்க 4 பேர் பேசுவாங்களாம். இதுக்கு பேர் தான் லிட்டரலி பொம்மை முதல்வர். இதுக்குமே வயதாகும். ஏன்னா இந்த மரிய வில்சனோட இன்னொரு வெர்ஷன் தான் விஜய். ஏன்னா ஏதோ குட் பை கூட பேப்பர் பார்த்து தான் படிக்கிறாப்புல, அந்த லெவலில் தான் இருக்குது. அதனால இந்த டென்ஷன் ஆகுறது, திம்புத்தனமாக பேசுறது, மைக்கை உடைக்கிறது, நாக்கை துருத்துறது, இதெல்லாம் வந்து அழகு இல்லை. முன்னாடி மாதிரி கிடையாது. ஓகேவா? மக்கள் வந்து தூக்கி எறிஞ்சிடுவாங்க. இதே மாதிரி சேகர் பாபு மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அவர் வந்து ஓவரா ஆன்மீக வேலையை பார்க்குறாரு, அது வந்து திமுகவுக்கு எதிராக இருக்குன்னு பேசினாங்க. அவ்வளோ. ஆனால் அது பேலன்ஸாக பண்ணப்பட்டு தான் அவர் வந்து தீக்காவே விமர்சனம் பண்ணாங்க. பழனி முருகன் மாநாடு போட்டது அவ்வளோ பஞ்சாயத்து இருந்துச்சு. அதை அந்த விமர்சனத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டாரு தானே. திமுக உள்ள சில நபர்களே வந்து சேகர் பாபு விமர்சிச்சாங்க. தீக்கா லிட்டரலி விமர்சிச்சுது. இதெல்லாம் உங்க வேலையா, இதெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு. அறநிலையத்துறையை வந்து நீங்க மெயின்டைன் பண்றதோட விட்டுக்கணும், அதுக்குள்ள போயிட்டு கும்பாபிஷேகம் பண்றதெல்லாம் உங்க வேலை கிடையாது அப்படின்னு கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. அதுக்கு என்ன பதில் சொன்னாரு அவரு? ஒண்ணுமே சொல்லல. அந்த விமர்சனத்தெல்லாம் அந்த விமர்சனத்தை எடுத்துக்கிட்டாரு. ஓகே, இது வந்து நான் இந்த விமர்சனத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாரு. அவர் ஒண்ணு மைக்க உடைச்சு ஒண்ணு சண்டை போட்டு கெட்ட வார்த்தையில, இதெல்லாம் விமர்சனம்னா எடுத்துக்கத்தான் வேணும். அதுக்கு விமர்சனம் வராம எப்படி நீங்க அரசியல் பண்ணுவீங்க? நீங்க விமர்சனம் இல்லாம எப்படி மக்கள் மன்றத்தில் நிக்க முடியும்? அது எல்லாத்துக்கும் மேல இந்த ஆட்டிடியூடுங்கிறது அந்த கட்சி தலைவர் தான் கண்டிக்கணும். இப்படிலாம் நடந்துக்க கூடாது. எது நடந்தாலும் எவன் மேலேயே பெஞ்ச மலை மாதிரியே உட்காந்துருக்கிறப்பல முதலமைச்சர் எந்த பதிலும் கிடையாது, எதுக்கும் ரிப்ளை கிடையாது. அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. அங்க 4 உறுப்பினர் எஞ்சி பேசுறாங்க, இங்க 4 அமைச்சர் எஞ்சி பேசுறாரு. ஒன்னுத்துக்கு ரியாக்ட் இல்ல. எதுக்கு சிரிச்சிட்டு இருக்காரு? இப்ப சிரிக்க ஆரம்பிச்சிட்டாருல, அதே எவ்வளவு பெரிய மாற்றம் இருக்கு. அந்த மாற்றத்தை கண்டு நம்ம கொஞ்சம் மனமகிழ்ந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்வோம். அதனால வந்து அந்த சட்டமன்றத்தை சட்டமன்றமா ஆக்குனீங்கன்னா நல்லது. இல்ல அது சந்தை கடை தான், சாக்கடை தான் அப்படிங்கிற மாதிரி இடத்துக்கு கொண்டு போகக்கூடாது. அங்கே வந்து தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக, தமிழ் மக்களுக்காக, இந்த மக்களான முன்னேற்றத்துக்காக நீங்கள் தான் உங்களை உட்கார வச்சிருக்க ஒழிய உள்ளே போய் சாதி மத சண்டை போடுறது கிடையாது. இனவெறி மதவெறி அந்த வெறியெல்லாம் பேசக்கூடாது. போயிட்டு மக்களோட உரிமைக்காக பேசணும். அதுக்கு தான் உங்களை அனுப்பி வச்சிருக்குது. வெளியில் உள்ளே போயாவது நீங்கள் திருந்தீங்கன்னு பார்த்தா உள்ளேயும் எல்லார் கேரக்டரும் அப்படியே தான் இருக்குது. ஒரிஜினலாக அப்படியே இருக்கிறாங்க. யாரெல்லாம் வெளியில் எப்படி இருக்கிறாங்களோ அந்த பண்புன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து பேருக்கு கூட யார்ட்டையுமே இல்லாமல் இருக்குது. அதனால் வருங்காலங்களில் இன்னும் தமிழ்நாடு இன்னும் இவங்க கூட 4.5 வருஷம் குப்பை கொட்டுன்னு நினச்சாலே நம்மளுக்கு வந்து டென்ஷன் ஆகுது.